ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 22. இந்திரியம் முதலான கரணங்களுக்கு அப்பாற்பட்ட பரமாத்மா தன்னுடனேயே வசிக்கின்ற போதிலும் அவர் ஆனந்தமே உருவானவர் என்றாலும் ஜீவனால் பரமாத்மாவை அறிந்து கொள்ளவோ அவரிடம் பிரியம் காட்டவோ முடிவதில்லை. ஏனெனில் நாம ரூபங்களை கொண்ட பொருட்களை பற்றிய ஆழ்ந்த எண்ணப்பதிவுகள், வஸ்து சம்ஸ்காரங்கள் ஜீவனை மயக்குகின்றன. அதனால் தத்துவ விசாரத்தினாலும் பகவத் பக்தியினாலும் சத்காரியங்களில் ஈடுபடுவதாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக சத் சங்கத்தாலும் வஸ்து சம்ஸ்காரத்தை, அதாவது பொருட்களை பற்றிய எண்ணப்பதிவுகளை அழித்து பரமாத்மாவை பற்றிய ஆழ்ந்த எண்ணப்பதிவுகளை வளர்த்து கொள்ள வேண்டும். எப்போதும் சஜ்ஜனங்களின் தொடர்பை மட்டும் வைத்துக்கொண்டு துர்ஜனங்களை விட்டு விலகி இருக்கும் ஒருவருக்கு காலப்போக்கில் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும். நன்மக்களின் தொடர்பு இல்லாமல் போவதை விட கெட்டவர்களின் சேர்க்கை இல்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் அது அபாயத்தை விளைவிக்கும். அதனால் ஒருவேளை சத்சங்கம் குறைந்து போனாலும் கெட்ட சகவாசம், சேர்க்கை வராமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். இந்திரிய சுகங்களில் மூழ்கியுள்ள மூடர்களின் தொடர்புள்ள ஒருவர் அழிந்து போவார். இதற்கு ராஜா புரூரவசின் சரித்திரம் ஓர் உதாரணம். எத்தனை பெரிய பண்டிதராகவும் கௌரவத்தோடும் மதிப்போடும் வாழ்ந்தவர் புரூரவஸ். ஊர்வசி என்ற பூதத்தால் பாதிக்கப்பட்டதோடு அவரது எல்லா கீர்த்திகளும் திறமைகளும் நாசமாயின. தன்னை உதறிவிட்டு சென்ற அந்த வேசியின் பின்னால் பைத்தியம் போல கத்திக்கொண்டு ஓடினார் மகாராஜா. உலகை ஆண்ட சக்கரவர்த்தியான அவர் வெட்கத்தை விட்டு எவ்வளவு முறை ஊர்வசியின் முன் மண்டியிட்டு வணங்கினார். ஏதோ ஒரு பாக்கியத்தினால் இறுதியில் தன் தவறை உணர்ந்து கொண்டதால் அந்த ஒரு ஜென்மம் மட்டுமே நஷ்டமாயிற்று. மிகவும் நொந்து மனம் வருந்தி துயருற்ற நிலையில் ராஜா கூறலானார். ஐளகீதை. காமம் முதலிய கெட்ட விகாரங்களால் புத்தியை இழந்த என் அஞ்ஞானம் சற்று சக்தி வாய்ந்ததுதான். ஊர்வசியிடம் மனதை பறிகொடுத்து ஆயுள் குறைந்து கொண்டு வருவதையும் உணராமல் பிறவியை வீணாக்கிவிட்டேனே. வேதனைப்பட வேண்டிய விஷயம். சூரியனின் உதய அஸ்தமனங்களையோ இரவு பகல்களையோ பிரித்து அறியும் சக்தியற்று ஊர்வசியின் முகத்தை பார்த்து கொண்டு கிடைத்தற்கரிய மானிடப் பிறவியை வீணாக்கிவிட்டேனே. எல்லா சிற்றரசர்களும் வணங்கும் சக்கரவர்த்தி பதவி எங்கே? காம வசப்பட்டு ஊர்வசியின் பின்னே ஓடிய ஓட்டம் எங்கே? ஆச்சரியம்! தன்னை உதறிவிட்டு செல்லும் ஊர்வசியின் பின்னால் இடுப்பில் ஆடை இல்லாததை கூட உணராது காம வெறியில் நிர்வாணமாக கழுதையைப் போல் ஒரு மகாராஜா ஓடுவது என்பது எத்தகைய பிரமை! மிகவும் கஷ்டம். ஊர்வசியின் வசப்பட்டு நான் புத்தியை இழந்து பைத்தியக்காரனாகிவிட்டேன் என்றுதான் கூற வேண்டும். வேத சாஸ்திரங்களை படித்தேன், தவமும் யோகமும் பழகினேன், ஏகாந்தத்தில் மௌனமாக இருந்து தத்துவ விசாரம் செய்தேன், ஆத்மஸ்வரூபத்தை மனனம் செய்து அறிந்து கொண்டேன், குருவிற்கு பணிவிடை, சத்சங்கம் இவற்றில் ஈடுபட்டேன். இத்தனையும் செய்து என்ன பயன்? மனம் பெண்ணில் இன்பத்தை அனுபவிப்பதும் பெண்களால் கவரப்படுவதுமாக இருக்கும் வரை என்ன செய்தாலும் ஒரு பயனும் இல்லை. தனக்கு நன்மை தருவது எதுவென்று ஆராய்ந்து அதற்கேற்ப நடக்க முடியாத, ஒன்றுக்கும் உதவாத முட்டாளான என்னை ஒரு கழுதையை வெல்வது போல் வென்றுவிட்டாள். ஆகுதிகளால் அக்னி கொழுந்துவிட்டு எரியுமே அன்றி குறைந்து போகாது. அதே போல அனுபவிக்க அனுபவிக்க காமம் அதிகரிக்குமே அன்றி ஆசைக்கு ஒரு முடிவோ, சித்தத்திலிருந்து முழுவதுமாக ஆசை அகலுவது என்பதோ நிகழாததில் ஆச்சரியமே இல்லை. வேசியான ஊர்வசியால் அபகரிக்கப்பட்ட சித்தத்தில் எங்கிருந்து சாந்தி கிட்டும்? அப்படிப்பட்ட ஒருவரை உலகில் யார்தான் காப்பாற்ற முடியும்? கருணாமயனும் எல்லாம் வல்லவனுமாகிய இறைவனை தவிர வேறு யாருக்குமே முடியாது. அந்த வேசி கூட எனக்கு ஞானோபதேசம் செய்தாள். அதனால் மட்டும் என்ன பயன்? மனோவிகாரங்களுக்கு அடிமையாகிவிட்ட எனக்கு யார்தான் புரிய வைக்க முடியும்? கயிற்றில் பாம்பை காண்பது போல ஊர்வசியில் சுகத்தையும் நிறைவையும் கண்ட நான் அதனாலே உன்மத்தனானேன். அதில் ஆச்சரியமே இல்லை. ஒரு அணு அளவு சுகத்தை நாடி ஊர்வசியே உலகம் முழுவதும் ஓடி திரிகிறாள். அப்போது அவளிடத்தில் சுகம் இல்லை என்பது கண்கூடாக தெரிகிறது. அவளிடம் இல்லாத சுகம்
அவளிடமிருந்து எனக்கு எவ்வாறு கிடைக்கும்? இதைவிட முட்டாள்தனமான செயல் வேறு என்ன உள்ளது? இத்தனை பெரிய முட்டாள்தனத்தை வளர்த்து கொண்ட நான் பைத்தியமாக ஆனதில் என்ன அதிசயம் உள்ளது? ஊர்வசி என்னை அடைந்ததும் என்னை விட்டு அகன்றதும் இரண்டுமே சுகத்தை பெறுவதற்காகவே. என்னை அடையாதவரை என்னை அடைந்தால் சுகம் பெறலாம் என அவள் எண்ணினாள். அடைந்த பிறகோ என்னை விட்டு போனால் சுகம் பெறலாம் என எண்ணத் தொடங்கினாள். அதனால் என்னை உதறிச் சென்றாள். மனதின் பைத்தியக்காரத்தனத்தை எண்ணி பார்க்க வேண்டும். ரசம், இரத்தம், தாதுக்கள் இவற்றால் ஆனதும் மலமூத்திரங்கள் நிறைந்ததும் வியர்வை முதலான துர்நாற்றங்களிலால் தூய்மையற்றதுமான சரீரம் எவ்வாறு சுகஸ்வரூபமாக இருக்க முடியும்? மிகவும் இழிவான இந்த சரீரம் சுகத்தை தரும் ஒரு பொருள் என ஒருவருக்கு தோன்றினால் அதைவிட பைத்தியக்காரத்தனம் வேறு என்ன உள்ளது? அவித்தையால் எல்லா ஜீவர்களின் விவேக பார்வையும் மறைக்கப்பட்டிருப்பதால் அனைவரும் ஷரீரப்பற்றுடனேயே வாழ்ந்து வருகிறார்கள். தாய், தந்தை, அண்ணன், தம்பி, மனைவி, மக்கள் எல்லோரும் என்னுடையது என்னுடையது என்று ஒரு ஷரீரத்தை உரிமை கொண்டாடுகின்றனர். இவ்வாறு சொந்தம் கொண்டாடும் அதே ஷரீரத்தை சந்தர்ப்பம் வரும்போது அக்னியோ நீரோ நாய்களோ யாராவது அபகரித்து கொண்டு போகிறார்கள். சம்சாரத்தின் போக்குதான் எத்தனை விசித்திரமானது! தன்னை சுற்றியுள்ள ஆயிரக்கணக்கான ஷரீரங்கள் மறைந்து போவதை கண்டாலும் தன்னுடையது என்று பற்று வைத்துள்ள ஷரீரத்தின் மீதுள்ள அபிமானம் சற்று கூட குறைவதில்லை. மிகவும் இழிவானதும் துக்கமே உருவானதும் தூய்மையற்றதுமானதே ஷரீரம் என்பதை அறிந்தும் முகத்தையும் மற்ற அவயவங்களையும் வாழ்த்துவதும் துதிப்பதும் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய விஷயம்! இதெல்லாம் எவ்வளவு எடுத்துரைத்தாலும் ஒரு பயனும் இல்லை. விவேகியான ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டுமானால் விஷயங்களிலிருந்தும் அதில் உழல்பவர்களிடமிருந்தும் விலகி இருத்தல் வேண்டும். இந்திரியங்களும் விஷயங்களும் ஒன்று கூடிவிட்டால் கல்லால் தாக்கப்பட்ட நீர்நிலைகளில் சிற்றலைகளும் நீர்க்குமிழ்களும் தோன்றுவது போல மனதில் பலவித விகாரங்கள் எழும்பத் தொடங்கும். அவை ஜீவனை பல கெட்ட செயல்களை செய்ய தூண்டும். அதனால் விவேகியான ஒருவன் ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால் விஷயங்களிலிருந்தும் அதில் உழல்பவர்களிடமிருந்தும் விலகித்தான் தீர வேண்டும். பார்த்தோ கேட்டோ அறிந்து கொள்ளப்படாத ஒன்றில் ஒருவரது மனம் ஈடுபடவோ பாதிப்பு அடையவோ வழி இல்லை. பார்த்தும் கேட்டும் அறிந்து கொள்ளப்பட்ட பொருட்களால் பாதிப்பு அடையாமலும் இருக்க முடியாது. அதனால் விஷயங்களிலிருந்தும் விஷயங்களில் உழல்பவர்களிடமிருந்தும் விலகியிருப்பதே பாதுகாப்பு. இவ்வாறு உண்மையை புரிந்து கொண்டு புரூரவஸ் கெட்ட சேர்க்கையிலிருந்து பின்வாங்கி சத்சங்கத்தினால் தெளிவடைந்து பரமபதத்தை அடைந்தான். அதனால் ஹே உத்தவா, தவறான வழியில் செல்பவர்களுடன் சேராமல் சத்சங்கத்திலேயே அதிகமான ஈடுபாட்டுடன் இரு. பிறவி பயனை பெற அது ஒன்றே வழி. சஜ்ஜனங்கள் எப்போதும் ஈஸ்வரனுடைய மகிமைகளை பற்றியே பேசுவார்கள். அதை கேட்பதால் ஒருவருக்கு ஈஸ்வரனிடம் உண்மையான பக்தி உண்டாகும். அது ஏற்பட்டுவிட்டால் வேறு என்ன வேண்டும்? எல்லாமே பக்தியினால் கிடைத்துவிடும். அதனால் சம்சாரத்தில் மூழ்கியபடியே காலம் தள்ளும் சக்தியற்ற ஜீவன்களுக்கு ஒரே அடைக்கலம் சஜ்ஜனங்கள். அவர்கள் ஈஸ்வர சுரூபமாகவே இருப்பதால் அவர்களின் சேர்க்கையால் ஈஸ்வரனை பற்றிய அனுபவங்கள் ஏற்படுவதில் அதிசயம் ஏதும் இல்லையென்றோ? அதனால் நல்லவர்களை மதித்து பணிவிடையும் செய்வாயாக. அதன் மூலம்தான் ஜன்ம சாபல்யம் கிட்டும். இவ்வாறு பகவான் கூறி அருளினார். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.